Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் விஸ்காசிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த விஸ்காசிட்டிங்கிற கான்செப்டோட சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் பாய்சனஸ் ஃப்ளோ. பாய்சனஸ் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா, ஒரு கேபிலரி டியூப் இருக்குது. அந்த கேபிலரி டியூப்புக்குள்ளே ஒரு லிக்யூட் ஸ்டெடி ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. ஸ்டெடி ஃப்ளோ அல்லது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. ஸ்டெடி ஃப்ளோ அல்லது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்னங்கிறத பற்றி இதே பிளேலிஸ்ட்டில் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெடி ஃப்ளோனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு கேப்லரி டியூப்னா என்னென்னா, ஒரு கிளாஸ் ராட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ராடில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் போர் போட்டிருப்பாங்க. ஃபைன் போர்னா ஒரு ஃபைன் ஹோல். இதை தான் கேப்லரி டியூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த கேப்லரி டியூப் வழியாக ஒரு லிக்யூட் ஸ்டெடி ஃப்ளோவாக போகும்போது, ஸ்டெடி ஃப்ளோ அல்லது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவாக போகும்போது அந்த கேப்லரி டியூப் வழியாக போகிற அந்த லிக்யூடோட ஃப்ளோவை நம்ம வந்து பாய்சனஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி போகிற அந்த லிக்யூடோட வால்யூம், ஒரு செகண்டுக்கு அந்த கேப்லரி டியூப் வழியாக எவ்வளோ லிக்யூட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும், இந்த பாய்சனஸ் ஃப்ளோவில் போகும்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் த லிக்யூட் ஒரு செகண்டுக்கு அந்த கேப்லரி டியூப் வழியாக வெளியே வரும். இதைத்தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செகண்டுக்கு அந்த கேப்லரி டியூப் வழியாக ஸ்டெடி ஃப்ளோவில் போகிற லிக்யூடோட அந்த வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற அந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரைவ் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பாய்சனஸ் ஃப்ளோ. இப்போது பாய்சனஸ் ஃப்ளோனா ஒரு கேப்லரி டியூப்புக்குள்ளே லிக்யூட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த கேப்லரி டியூபோடைய அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதை தான் வந்து நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம எடுத்திருக்கிற அந்த சாம்பிளுக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த கேப்லரி டியூப் எப்படி இருக்கும்னா இந்த வியூவில் இருக்கும், சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இதோட ரேடியஸ் இந்த சென்டரில் டாட்டட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம மொத்த கேப்லரி டியூபோட ரேடியஸ். அது வந்து ஸ்மால் ஏ, சரியா? அது வந்து ஸ்மால் ஏ. இந்த கேப்லரி டியூபோட லென்த் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல். ஸோ பொதுவாக வந்து ஒரு கேப்லரி டியூப்னு எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ரேடியஸ் ஸ்மால் ஏ, லென்த் வந்து ஸ்மால் எல், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேப்லரி டியூப் வழியாக லிக்யூட் ஸ்டெடி ஃப்ளோவாக போகும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் போகக்கூடிய இந்த ஆக்சிஸ், இந்த கேப்லரி டியூபுடைய சென்டரில் இருக்கிற இந்த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வழியாக லிக்யூடு போகும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும், சரியா? ஸோ சென்டரில் போகும்போது லிக்யூட் ஃப்ளோவோட அந்த வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து கொஞ்சம் மேலே அடுத்தடுத்த லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃப்ரம் த ஆக்சிஸ்லேருந்து டுவர்ட்ஸ் திஸ் வால் ஆஃப் த கேப்லரி டியூப் அல்லது இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த வால் ஆஃப் த கேப்லரி டியூப் இப்படி பார்த்தீங்கன்னா சென்டரில் வெலாசிட்டி மேக்ஸிமம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் மேலே போக 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 அந்த லிக்யூட் ஃப்ளோவோட வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், சரிங்களா? ஒவ்வொரு லேயருக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய லிக்யூட் இருக்கு இல்லையா, அந்த லிக்யூடோட வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ மேலே நீங்கள் இப்படி போக போக டுவர்ட்ஸ் த வால்ஸ் போக போக லிக்யூடோட வெலாசிட்டி வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அலாங் த வால்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூட் ஃப்ளோவோட வெலாசிட்டி 0, சரியா? ஸோ இந்த வால்ஸ்லாம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட் ஃப்ளோவோட வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது நார்மலாக நம்ம எடுத்துக்கிற மொத்த கேப்லரி டியூப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என்டையர் கேப்லரி டியூப்புக்குள்ளே நான் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லை வந்து நான் இமேஜின் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷெல். ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷெல்னா இது எப்படி இருக்கும்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும், சரியா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும். இது என்னன்னா ஒரு அவுட்டர் சிலிண்டர், அதுக்குள்ளே ஒரு இன்னர் சிலிண்டர், சரியா? இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பாருங்கள். இந்த பிளாக் லைன், ஸோ இந்த பிளாக் லைன், இந்த பிளாக் லைன், இது வந்து ஒரு அவுட்டர் சிலிண்டர், அதுக்குள்ளே ஒரு இன்னர் சிலிண்டர் இருக்கும். ஸோ இந்த அவுட்டர் சிலிண்டரும் இந்த இன்னர் சிலிண்டரும் சேர்ந்தது என்ன அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா r+drன்னு சொல்லுவோம். அதாவது இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ் இந்த ஆக்சிஸ்லேருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆர், சரியா? இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ் இந்த ஆக்சிஸ்லேருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆர். ஸோ இந்த இன்னர் சிலிண்டருக்கும் இந்த அவுட்டர் சிலிண்டருக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து dr. அப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து அவுட்டர் சிலிண்டரோட அந்த ரேடியஸ் என்னன்னா r+drன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும்.
சரியா? r plus dr னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ rங்கிறது உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கும், இந்த இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ், drங்கிறது இன்னர் சிலிண்டருக்கும் அவுட்டர் சிலிண்டருக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ சென்டர்ல இருந்து இந்த அவுட்டர் சிலிண்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r plus drங்கிற தூரத்தில் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம எடுத்திருக்கிற ஒரு சிலிண்டரிக்கல் ஷெல், சரியா? இப்போ இந்த சிலிண்டரிக்கல் ஷெல்லில் நீங்கள் இந்த இன்னர் சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் சிலிண்டரில் லிக்யூட் ஃப்ளோ ஆகும்போது அதோட வெலாசிட்டியை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் லிக்யூட் இன் இன்னர் சிலிண்டர். ஸோ இதை எடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால் v அப்படின்னு இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஸ்மால் விங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ஜென்ரலான ஒரு சிம்பிளை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்னர் சிலிண்டரில் லிக்யூடோட வெலாசிட்டி ஸ்மால் v. இதுவே இந்த அவுட்டர் சிலிண்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஆக்சிஸில் இருந்து கொஞ்சம் மேலே போக போக உங்களுக்கு அந்த லிக்யூடோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அப்போது இந்த ஆக்சிஸ்ல இருந்து இப்போ நீங்க இந்த அவுட்டர் சிலிண்டருக்கு பார்க்கும்போது இந்த வெலாசிட்டி இருக்காது. ஏன்னா இந்த வெலாசிட்டி வந்து இன்னர் சிலிண்டர்ல. ஸோ நீங்க ஆக்சிஸை விட்டு தள்ளி போக போக வெலாசிட்டி ஆஃப் த லிக்யூட் வந்து குறையும். ஸோ அப்போ இந்த அவுட்டர் சிலிண்டர்ல அந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா v மைனஸ் dv, சரியா? v மைனஸ் dv. ஏன்னா இந்த வெலாசிட்டி அப்படியே இருக்காதுங்கிறதுனால. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட்னா என்னன்னா, different layers of liquid flow இருக்கு இல்லையா இந்த டியூபுக்குள்ள. ஸோ இந்த different layers of liquid flow நடுவில் இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டி டிஃபரன்ஸ், ஸோ அதை வந்து நம்ம வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லுவோம். அதை dv by dr அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். dv by dr னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கேபிலரி டியூப்ல லிக்யூட் ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் என்ன? லிக்யூட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்? only when there is pressure difference between the two ends of the capillary tube, சரியா? ஸோ இந்த எண்ட்லையும் இந்த எண்ட்லையும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து லிக்யூட் வந்து இந்த கேபிலரி டியூப் வழியாக ஃப்ளோ ஆக முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து எந்த ஒரு லிக்யூடாக இருந்தாலும் ஒரு ஹைட் அதிகமான இடத்துல இருந்து ஹைட் கம்மியான இருக்கிற இடத்துக்கு அதால் என்ன பண்ண முடியும்? ஃப்ளோ ஆக முடியும் இல்லையா? இது வந்து காமனாக வந்து நம்ம பார்க்குறது தான். அதாவது நமக்கு சின்டெக்ஸ் டேங்க் வந்து மேலே இருக்குது, சரியா? சின்டெக்ஸ் டேங்க் வந்து மேலே இருக்கும். இந்த சின்டெக்ஸ் டேங்கில் நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அங்கங்கே பைப் கனெக்ஷன் இருக்குது. ஸோ பைப்பை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ சின்டெக்ஸ் டேங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வாட்டர் வந்து அதிகமான ஹைட்டில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பைப் கனெக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியான ஹைட்டில் இருக்குது. ஸோ அந்த ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சின்டெக்ஸ் டேங்கில் இருந்து வாட்டர் வந்து என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேங்க்ல இருந்து அந்த பைப்ஸுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ ஹைட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது ஃப்ரம் சின்டெக்ஸ் டேங்க் டு ஆல் த பைப் லைன்ஸ் இன் அவர் ஹவுஸ். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேபிலரி டியூப் எடுத்து அதில் வந்து உங்களுக்கு லிக்யூட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா நம்ம அதில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, we are maintaining some pressure difference, சரியா? ஸோ கேபிலரி டியூப்ல இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு லிக்யூட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ரெண்டு எண்ட்லையும் இருக்கிற ப்ரெஷர் ஒரே வேல்யூவாக இருக்காது. தெர் இஸ் ஏ ப்ரெஷர் டிஃபரன்ஸ், சரியா? ஸோ இதுக்கும் வந்து நம்ம அதே சின்டெக்ஸ் டேங்க் எக்ஸாம்பிளே கூட நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா சின்டெக்ஸ் டேங்கில் வந்து நீங்கள் சின்டெக்ஸ் டேங்கில் ஃப்ளோ பண்ணுற வாட்டரை நீங்கள் பைப் லைனுக்குலாம் கொண்டு வர்றதுக்கு ஹைட் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இதுவே வந்து கிரவுண்டில் இருக்கிற வாட்டரை நீங்கள் சின்டெக்ஸ் டேங்கில் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் மோட்டர் போடுவீங்க. ஸோ மோட்டர் போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மோட்டர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுறீங்க? கொடுக்குறீங்க. ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த சின்டெக்ஸ் டேங்கில் இருக்கிற ப்ரெஷருக்கும் உங்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற வாட்டர்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ப்ரெஷருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மோட்டார் போடுறது மூலமாக யூ ஆர் கிரியேட்டிங் எ ப்ரெஷர் டிஃபரன்ஸ், சரியா? ஸோ ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால, மோட்டார் போட்டு நீங்கள் ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால கிரவுண்ட் லெவலில் இருக்கிற வாட்டர் வந்து உங்களுக்கு சின்டெக்ஸ் டேங்குக்கு போகுது. ஸோ இதே கான்செப்டில் தான் கேபிலரி டியூப்பில் நம்ம இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ், சரியா? ஸோ அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை நம்ம ஸ்மால் பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸ்மால் பின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லிக்யூட் இந்த கேபிலரி டியூப்ல இருந்து அந்த கேபிலரி டியூபோட எண்டுக்கு போகும். ஓகே, இதை சொல்லியாச்சு. அடுத்தது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட சர்ஃபேஸ் ஏரியா, சரியா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப்
cylindrical shell. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்னர் ஷெல்லோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்னர் ஷெல்லோட சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு லென்த் ஆஃப் த ஷெல். ஸோ பொதுவாக நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சிலிண்டரோட லென்த் எல்லாம் இந்த மொத்த கேபிலரி டியூபோட லென்த்தை விட கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லை ட்ரா பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நான் உள்ளே எடுத்துருக்கிற இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் கேபிலரி டியூபோட லென்த் எல் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே ட்ரா பண்ணும்போது வந்து உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல் தான். ஸோ அந்த ஸ்மால் எல்லோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த இன்னர் சிலிண்டரை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சொல்லியாச்சு, சர்ஃபேஸ் ஏரியாவை சொல்லியாச்சு. இப்போது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுக்குள்ள லிக்யூடு வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த லிக்யூட் ஃப்ளோ ஆகுறதுக்கு காரணமான ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லிக்யூடு வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுக்குள்ள ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த ஃப்ளோ ஆகுறதுக்கு காரணமான அந்த ஃபோர்ஸ் அதை வந்து நம்ம ஃபார்வர்டு ஃபோர்ஸ்னு சொல்லி நம்ம இங்கே எடுத்துக்குவோம். ஃபார்வர்டு ஃபோர்ஸ்னால் அந்த ஃபோர்ஸ்னால தான் இந்த லிக்யூட் வந்து முன்னாடி போகுது, சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறத ஃபார்வர்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துக்குவோம். ஃபார்வர்டு ஃபோர்ஸ்னால் F1ன்னு எடுத்துக்குவோம். இந்த F1ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்னால தான் லிக்யூட் வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு போகுது. அதை வந்து நான் ஃபார்வர்டு ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்கும். அது என்ன அப்படின்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் அந்த ப்ரெஷர், ஆக்சுவல் ப்ரெஷர் கிடையாது, ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஸோ அது வந்து P. ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஷெல், சரியா. சர்ஃபேஸ் ஏரியா வேற. இப்போ நான் சொல்கிறது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட அந்த ஏரியா அது வந்து P இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும், சரியா. ஏன்னா வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா அந்த ஏரியா, நாட் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே நம்ம சொல்கிறது இந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸ். ஸோ அது வந்து ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஏரியா வந்து அந்த சர்க்குலர் ஷேப்பில் அந்த இருக்கு இல்லையா அதோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஃபார்வர்ட் ஃபோர்ஸ், சரியா. இப்போ ஃபார்வர்டு ஃபோர்ஸை எழுதியாச்சு. அடுத்தது இந்த அவுட்டர் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் லேயர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முன்னாடி போகிற அந்த ஃபோர்ஸுக்கு எதிராக வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை என்ன சொல்லுவோம், விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே விஸ்காசிட்டினா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம். ஸோ விஸ்காசிட்டி அல்லது விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் லேயர்ஸில் லிக்யூட் ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போது ஃபார்வர்டு மோஷனில் லிக்யூட் இந்த கேபிலரி டியூபுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அதுக்கு காரணமான ஃபோர்ஸ் தான் இந்த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ். இதுக்கு அகைன்ஸ்டாக மேலே இருக்கிற லேயர்ஸ்லேருந்து ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸை நம்ம F2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா. F2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த F2 will be equal to minus eta A into dV by dr, சரியா. இங்கே மைனஸ் சைன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் டிரெக்ஷனில் போகிற ஃபோர்ஸை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் போடுறோம். ஸோ இந்த ரிலேஷன் எப்படி வந்துச்சுங்கிறது விஸ்காசிட்டியை பற்றி நான் இதே பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த லிக்யூடோட விஸ்காசிட்டி, அதே மாதிரி ஏரியா, அதே மாதிரி அந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் இதுக்கெல்லாம் ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதை இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஏரியாங்கிறது இப்போ என்னென்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஷெல். ஸோ அப்போ F2 அப்படிங்கிறது உங்களுக்கு மைனஸ் ஈட்டா இன்டூ 2π RL இன்டூ dV பை dRன்னு சொல்லி வரும், சரியா. இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு F2 அல்லது விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ அந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸுக்கும் விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெரிவேஷனை வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய லிக்யூடோட வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லிக்யூடோட ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஃப்ளோ அல்லது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோன்னு சொல்லி நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். அப்படி ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸும் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், சரியா. ஸோ வந்து நமக்கு இந்த ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
ஸோ ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லும்போது இந்த ஃபார்வர்ட் ஃபோர்ஸும் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ F1 ஈக்குவல் டு F2 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா P இன்டூ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு F2 மைனஸ் ஈட்டா இன்டூ 2 பை RL இன்டூ dV பை dr. சரியா? இன்டூ dV பை dr. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் த லிக்யூட் வந்து ஃபார்வர்ட் ஃபோர்ஸும் விஸ்கஸ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் வந்து நம்ம இந்த நெகட்டிவ் சைனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் சைன் இந்த பக்கம் வரும். நம்ம வேற என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கான எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த டிவிக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த P இன்டூ பை ஆர் ஸ்கொயர், சரியா? P இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த dV பை dRல dVயை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஸோ dV இதில் வந்து P இருக்கும். அதே மாதிரி பை வந்து கேன்சல் ஆகிடும், இந்த பை கேன்சல் ஆகிடும். இந்த R ஸ்கொயரில் இருக்கிற ஒரு R வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dV ஈக்குவல் டு, சரியா, ப்ரெஷர் P இன்டூ dr divided by, சரியா, divided by of course இங்க வந்து ஒரு r கூட உங்களுக்கு இருக்கும். சரியா? P into r dr divided by eta. சரியா? eta into 2 into L. சரியா? dV equal to minus P r dr divided by 2 eta into L. சரியா? 2 eta into L. So minus P r dr by 2 eta into L. இது வந்து dV. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த dV இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இந்த dVங்கிறது ஆக்சுவலாக என்ன, நமக்கு உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த லிக்யூடோட மினிமம் வெலாசிட்டி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத்த வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரல் dV ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் PR dr divided by 2 eta into L. சரியா? இதில் r drங்கிறது தான் இன்டகிரேஷனுக்குள்ள இருக்கும், மற்றதெல்லாம் இன்டகிரேஷனை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போ V ஈக்குவல் டு மைனஸ் P பை, சரியா, 2 eta L இன்டூ R ஸ்கொயர் பை 2. ஏன்னா r dr இருக்கு, அதை இன்டகிரேட் பண்ணும்போது R ஸ்கொயர் பை 2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரியா? அதோட ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சியும் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ மைனஸ் P பை 2 eta L இன்டூ R ஸ்கொயர் பை 2 பிளஸ் த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் C. இப்போ இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து லிமிட்டிங் கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணுவோம். சரியா? லிமிட்டிங் கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லிமிட்டிங் கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் லிமிட்ஸில் சப்போஸ் இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸ் இங்கேருந்து A வரைக்கும் எடுங்க. அதாவது when R is equal to A, R equal to A னா இப்போ நம்ம எடுத்துக்கிறது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல், இதில் சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ரேடியஸ் வந்து A. ஸோ அந்த R equal to A அப்படின்னு சொல்லி வந்துடுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வெலாசிட்டி என்ன ஆகிடும், ஏற்கனவே சொன்ன மாதிரி 0. அதாவது along the walls of the capillary tube இந்த வெலாசிட்டி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ அதனால இந்த வெலாசிட்டி இப்போ உங்களுக்கு 0. ஸோ 0 ஈக்குவல் டு மைனஸ் P டிவைடட் பை 2 eta L இன்டூ A ஸ்கொயர் பை 2 பிளஸ் C. அப்போ C யோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் P A ஸ்கொயர் பை 4 eta L. சரியா? ஸோ C யோட வேல்யூ என்ன, இந்த டேர்ம்ஸ் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் P A ஸ்கொயர் பை 4 eta L. இதுதான் வந்து என்ன அப்படின்னா C யோட வேல்யூ. சரியா? ஸோ C யோட வேல்யூ ஆக்சுவலாக அந்த மைனஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும்.
ஏன்னா இந்த டேர்ம்ஸ்க்குள்ள அந்த பக்கம் கொண்டு வரும்போது உங்களுக்கு PA² 4 eta L அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், V = -PR² 4 eta L plus அந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் PA² 4 eta L. இப்போ வெலாசிட்டிங்கிறது V = P/4 eta L within the bracket A² - R² ன்னு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த லிக்யூட். சரியா? டோட்டலாக வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் த லிக்யூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல் வழியாக போகக்கூடிய அந்த லிக்யூடோட வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த லிக்யூடை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த லிக்யூட் அதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஷெல் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் த லிக்யூட். ஸோ வால்யூம் ஆஃப் லிக்யூட் through the shell per second. 1 செகண்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் த லிக்யூட் ஃப்ளோ ஆகும், dV. இந்த ஷெல் வழியாக ஃப்ளோ ஆகுறதுங்கிறதுனால அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், dVன்னு எடுத்திருக்கேன். dVங்கிறது என்னன்னா ஏரியா. சரியா? ஏரியா ஆஃப் த ஷெல் இன்டு வெலாசிட்டி ஆஃப் லிக்யூட். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வால்யூம் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷெல் வந்து உங்களுக்கு 2πr × L அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஷெல், இது ஆக்சுவலாக L கிடையாது, dr. சரியா? 2πr × dr, தட் இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஷெல். ஸோ இதை வந்து நம்ம ஏரியா ஆஃப் த ஷெல்னு சொல்லி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஷெல். ஸோ 2πr dr இன்டு இந்த வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி வந்து P/4 eta L இன்டு A² - R². சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஷெல். அதோட அந்த ஷெல்லோட திக்னஸ் வந்து drங்கிறதுனால 2πr × dr. சரியா? 2πrங்கிறது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு இந்த ஷெல்லோட திக்னஸ் dr. ஸோ அதை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னன்றது நமக்கு கிடைச்சிடும். இப்போ இது வந்து த்ரூ த ஷெல். சரியா? த்ரூ த ஷெல்லுக்கு வந்து மட்டும் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த லிக்யூடோட வால்யூமை சொல்லியாச்சு. ஓவரால் வால்யூம், ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் லிக்யூட், total volume of liquid through the tube, இந்த கேபிலரி டியூப் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய மொத்த வால்யூம் வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ண வேண்டியிருக்கும். இன்டகிரேஷன் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to a. சரியா? ஏன்னா இந்த r ஓட வேல்யூ 0ல இருந்து a வரைக்கும் போகுது. ஸோ இன்டகிரேஷன் லிமிட் வந்து 0 to a. ஸோ அப்போ இன்டகிரல் 0 to a dv. சரியா? இது வந்து கேபிட்டல் V ஆக்சுவலாக, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கேபிட்டல் V. ஸோ 0 to a. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே உங்களுக்கு 2 இருக்குது, இந்த 2 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் வந்து πr dr. சரியா? ஸோ இன்டகிரல் 0 to a உங்களுக்கு வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr dr × p by eta L. சரியா? ஏன்னா இந்த 2வும் இங்கே வந்து ஒரு 2 வரும், இந்த 2வும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணும்போது 2 கீழே வந்துடும். ஸோ πr dr × p divided by 2 eta L within the bracket A² - R². சரியா? A² - R². ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டகிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ப்ரெஷரு, இந்த பை, சரியா, அதே மாதிரி இந்த 2 eta L ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ பை 2 eta L இன்டகிரேட் பண்ணோம்னா
பேலன்ஸ் வந்து ஆர் டிஆர் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன் இன்டூ ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர்டு இன்டூ ஆர் டிஆர். அப்போது ஆர் டிஆரை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் பை 2, அப்போது ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இந்த ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர், இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர் கியூபு. ஸோ அதை வந்து ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் வந்து ஆர் கியூபு. ஸோ அதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆர் பவர் 4/4. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து எந்தெந்த டேர்ம்ஸை ஃபுல்லாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்டகிரேஷன் லிமிட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும் 0 to a. சரியா? 0 to aங்கிறது இந்த இன்டகிரேஷன் லிமிட். ஸோ இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ டோட்டல் வால்யூம் V அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் வந்து இருக்கு. ஸோ P pi by 2 eta L within the bracket a squared into இங்கே ஒரு ஆருக்கு பதிலாக a squared by 2 minus r power 4ங்கிறது a power 4 divided by உங்களுக்கு 4 வரும். சரியா? ஸோ இது a power 4 by 2, இது a power 4 by 4. சரியா? ஸோ இதில் வந்து p equal to pi p by 2 eta L into நம்ம எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னா a பவர் 4 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா 1/2 மைனஸ் 1/4ன்னு சொல்லி வரும். சரியா? 1/2 மைனஸ் 1/4ன்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ v ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1/4. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா p by 2 eta L a power 4. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4, 2 minus 1. ஸோ that will be 1/4 இல்லையா? 1/4. ஸோ இந்த 4 வந்து நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. ஸோ டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு pi p a power 4 by 8 eta L. இதான் டோட்டல் வால்யூம் ஆஃப் த லிக்யூட் தட் இஸ் flowing through the capillary tube. சரியா? total volume of the liquid flowing through the capillary tube by Poisson's flow method. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த capillary tube வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய லிக்யூடோட டோட்டல் வால்யூமை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியான டெரிவேஷன், அதனால் அந்த வீடியோவோட லென்த்தும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். வீடியோ ரிலேட்டடாக உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.